யுனெஸ்கோ அமைப்பின் அங்கீகாரத்துடன் 2016ஆம் ஆண்டு முதல் சதுப்பு நிலங்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்துதல்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு சர்வதேச அலையாத்தி காடுகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அலையாத்தி காடுகள் கடற்கரைகளில் ஆக்ரோஷமான கடல் அலைகளிலிருந்தும் பேரழிவை ஏற்படுத்தும் சுனாமி மற்றும் புயல்களிலிருந்தும் பாதுகாப்பதில் முதன்மையாக உள்ளது. சாதாரண காடுகளை விட 5 மடங்கு அதிகமான கார்பனை உறிஞ்சி சேமிக்கும் திறன் கொண்ட அலையாத்தி காடுகள் புவி வெப்பமயமாதலை தடுப்பதோடு கடலோர பகுதிகளில் வாழும் அரிய வகை உயிரினங்களின் இனப்பெருக்க வாழ்விடமாகவும் திகழ்கிறது. ஆனால் மனிதர்கள் தங்களின் பேராசையால் கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளை ஆக்கிரமிப்பதோடு ரசாயன கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் உள்ளிட்டவற்றை கொட்டுவதால் உலக அளவில் இவ்வகை காடுகள் வேகமாக அழிந்து வருகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை பிச்சாவரம் மற்றும் முத்துப்பேட்டை ஆகிய பகுதிகளில் அலையாத்தி காடுகள் உள்ளன. டெல்டா மாவட்டங்களில் இயற்கை சீற்றங்களின் போது ஏற்படும் சேதத்தை அலையாத்தி காடுகள் பெருமளவு காப்பாற்றுகிறது. இதனால் அலையாத்தி காடுகளை மீட்டெடுக்க அரசும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துகின்றன. இயற்கை நமக்கு தந்த இந்த அரிய அரணை அரசு மட்டுமின்றி நாம் அனைவரும் சதுப்பு நில நாளில் அலையாத்தி காடுகளை பாதுகாக்க உறுதியேற்போம். வசந்த் டிவி செய்திகளுக்காக சுப்பு.